ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலையும் ஆசீர்வாதங்களையும் இந்த காலை வேளையில் நான் தெரியப்படுத்துகிறேன். இந்த நாளில் தேவனாகிய கர்த்தர் காலைதோறும் கர்த்தரின் வார்த்தை என்ற இந்த பகுதியில் யோபுடைய புஸ்தகத்தில் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். இந்த நாளில் கூட இந்த வசனம் முழுவதுமாக அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன். இந்த நாளில் யோபு ஒரு தீர்மானம் எடுக்கிறார். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். இப்படிப்பட்ட தீர்மானத்தை எடுக்கக்கூடிய அந்த யோபு அவருடைய வாழ்க்கையை நாம் கவனிப்போமானால் பலவிதமான கஷ்டங்களை, பாடுகளை, துன்பத்தின் வழியாக முன்னிலைமை காட்டிலும் அவருடைய வாழ்க்கையின் பின்னிலைமை அபரிமிதமாக ஆசீர்வதிக்கப்பட்டது. அவர் தீர்மானம் பண்ணி தான் தீர்மானத்தில் அவர் நிலைத்திருந்தார். அந்த தீர்மானம் நம்ம ஏன் எடுக்கணும்? தீர்மானத்தின் வரும் பலன் என்ன என்பதை குறித்து நாம் இன்றைக்கு கவனிக்கப் போகிறோம். யாக்கோபுடைய வாழ்க்கையை ஆதியாகமம் 32:26 வசனத்தில் நாம் பார்க்க முடியும். யாக்கோபு தேவனோடு போராடி, நீரினை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன். தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள யாக்கோபு தைரியமாக தேவனோடு போராடினார் என்று சொல்லி ஆதியாகமம் 32:26 நாம் பார்க்க முடியும். அங்கே எலியாவுக்கு பின் சென்ற எலிசா எலியாவிடம் கேட்கிறான், எலிசாவும் இடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லி அவன் தீர்மானத்தோடு அவன் எலியாவை பின்தொடர்கிறான் என்று நாம் அங்கே காண்கிறோம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது எலிசாவின் காலை பிடித்து கொண்டு அங்கே சூனேமியாள் அழுகிறதை நாம் பார்க்க முடியும். பிள்ளையின் தாயோ, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றாள். இப்படியாக தீர்மானம் எடுத்து அவர்கள் வெற்றியை சுதந்திரித்து கொண்டார்கள். தானியேலின் புஸ்தகத்தில் தானியேல் 1:8 கூட நாம் பார்க்க முடியும். தானியேல் ராஜாவின் போஜனத்திலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்திலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். யாக்கோபு, எலிசா, சூனேமியா, யோபு, இன்னும் தானியேல், இன்னும் ரூத், இப்படிப்பட்டவர்கள் தங்களுடைய தீர்மானத்தில் உறுதியாக இருந்து தேவனுடைய அளவிட முடியாத ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு நாம் என்ன செய்வோம்? ரோமர் 8:35 வசனம் சொல்லுகிறது, உமது நிமித்தமும் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன் என்று சொல்லி பவுல் ரோமருக்கு எழுதும் பொழுது இவைகளை எழுதுகிறார். நாம் இன்றைக்கு தேவனுடைய அன்பை குறித்து ஒரு நிச்சயம் தீர்மானத்தை நாம் எடுப்போம். இயேசுவை விட்டு ஒரு காலத்திலும் நாம் பிரிய மாட்டேன் என்று சொல்லி அந்த தீர்மானத்தை எடுப்போம். அந்த தீர்மானத்தை எடுக்கிறதுனால தேவனுடைய அன்பை விட்டு எந்த சூழ்நிலையிலும் நான் விலக மாட்டேன் என்று நாம் நிச்சயிக்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன என்பதை குறித்து நாம் கவனிப்போமானால் வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 13 முதல், அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார்? எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள்,
இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள் ஆனபடியினால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகமா அடைவதும் இல்லை. வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீருடைய ஊற்றுங்கள் அண்டையிலே நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீரை யாவையும் துடைப்பார் என்றான். இந்த வார்த்தைகளின்படியாக நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம். யோபு, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொன்ன வார்த்தையின்படியாக இன்றைக்கு நாம் நம்முடைய தீர்மானத்தில் நாம் உறுதியாக இருப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.